அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுகிறேன். இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த வீட்டில் டிஸ்ட்ரி பாதிச்சிச்சுன்னா அவங்களுக்கு எப்போதுமே மன வருத்தத்துடனும் உடல் வாதிகளுடனும் அவங்க அதிகமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். கருத்தில் கொள்ளுங்க. அப்படி டிஸ்ட்ரி பாதிச்சவங்க இந்த மாதத்துக்கு ஒரு நாள் கருத்தில் கொள்ளுங்க. மாதத்துக்கு ஒரு நாள் இந்த வெள்ளிக்கிழமையில் பூசணிக்காய், தேங்காய், எலுமிச்சம்பழம் இதெல்லாம் சுற்றி போட்டுக்கிறது மிக மிக சிறப்பு. டிஸ்ட்ரியை போக்கிடும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் எலுமிச்சம்பழத்தை இரண்டாக கட் பண்ணி அதில் குங்குமம் இல்லைனா மஞ்சள் தடவி வாசப்படியில் வச்சுட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் அதை எடுத்து போட்டீங்கன்னா டிஸ்ட்ரி உங்கள் வீட்டிலேருந்து படிப்படியாக குறைஞ்சிடும். இது தவறாமல் 9 வாரங்கள் இதை செய்யணும். கருத்தில் கொள்ளுங்கள். அப்போ வீட்டிலேருந்து மொத்த அந்த கண்டிஸ்ட்ரியும் வெளியே போயிடும். கருத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா வீட்டில் இருக்கிற கண்டிஸ்ட்ரியை அந்த எலுமிச்சம்பழம் இழுத்துடும். நீங்கள் கட் பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். உங்கள் வீட்டில் டிஸ்ட்ரியே இல்லைன்னா அந்த எலுமிச்சம்பழம் வச்சா போலே இருந்து காயும். இல்லைன்னா நிறையா டிஸ்ட்ரி இருந்துச்சுன்னா கருப்பாயிடும். ஓரளவுக்கு டிஸ்ட்ரி இருந்துச்சுன்னா சாம்பல் கலராக மாறும். வாரம் வாரம் அதை தவறாமல் பண்ணுங்கள். வீட்டிலேருந்து மொத்த டிஸ்ட்ரி நீங்கள் எடுத்துடலாம். அதே போல் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த பச்சை கற்பூரத்தை ஒரு குடுவையில் போட்டு 3 கற்பூரத்தை போட்டு செவ்வாய்க்கிழமையில் வைத்து நீர் ஊற்றி அதை இறையல் பக்கத்தில் வச்சுட்டு அதே போல் அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை அதை வாசலில் எடுத்து போய் கொட்டிடணும். திருப்பியும் அதே போல் புதிதாக நான் தண்ணியை மாற்றணும். அப்படி பண்ணாலும் உங்கள் வீட்டில் லட்சுமி கடாசன் எப்போதும் குடிக்கொண்டு இருக்கும். டிஸ்ட்ரியும் விலகிடும். அப்படி நீங்கள் அந்த செவ்வாய்க்கிழமையில் அந்த தண்ணி வைக்கக்குள்ள அதுலேருந்து சிறிதளவு தண்ணி எடுத்து நீங்கள் வாசலில் கோலம் போடக்குள்ள அந்த தண்ணியில் இந்த தண்ணியை மிஸ் பண்ணி கோலம் போட்டிங்கனாலும் அன்று முழுவதும் உங்களுக்கு எந்த தீய சக்தியும் உங்கள் வீட்டுக்குள்ளே வர அந்த பச்சை கற்பூரம் விடாது. கருத்தில் கொள்ளுங்கள். உங்களுடைய டிஸ்ட்ரி முழுவதும் நீங்கிறதுக்கு இது ஒரு மிக சிறப்பான பரிகார முறை. கருத்தில் கொள்ளுங்க. இப்போ மீண்டும் செவ்வாய்க்கிழமை வரக்குள்ள மொத்தமாக எடுத்து போய் அது வாசப்பில்லை கொட்டிடணும். கற்பூரம் பாதி தான் கரைஞ்சிருக்கும். மீதி பாதி உங்கள் வாசப்பில்லேருந்து அந்த காற்றுனால தன்னால் கரையும். அது சிறு சிறுதாக அதாவது கரைய உங்களுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிற டிஸ்ட்ரியும் உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற டிஸ்ட்ரியும் அதை விட்டு சிறப்பாக வெளியே சென்றோம். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.